நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடி வானவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினாலே குருவருள் ஆன்மீக மையத்தினுடைய அடியார்கள் அத்தனை பேருக்கும் சிறியனுடைய நன்றி கலந்த பணிவான வணக்கங்கள். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எனக்கு பெரியப்பா. அவர்கள் எத்தனையோ திருப்பணிகள் செய்தார்கள். நான் பம்பாயிலே பணிபுரியும், நான் பேங்க்ல உத்தியோகம் பார்த்திருந்தேன். அப்ப பம்பாய்க்கு நெரூர் பெருமாள் கோயில் கால்கோள் விழாக்கு வந்திருக்கும் போது மதியம் பேசும்போது சொன்னார், அப்பா நான் மறைந்து விட்டால் என் கருத்துக்கள்லாம் என்னோட போயிடுமோன்னாரு. ஏன் பெரியப்பா, நீங்க தான் நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கீங்க, கட்டுரை எழுதிருக்கீங்க, திருப்புகழுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறீங்களேன்னார். இப்ப யாருப்பா படிக்கிறாங்கன்னார். படிக்கிறதே கொஞ்சம் எல்லாம் செல்லு வந்தோடனே எங்க படிக்கிறோம், அதனால படிக்கலையப்பான்னாரு. அப்புறமா ஒன்னு சொன்னாரு, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவே சாமிநாத ஐயருடைய குரு. ஊவே சாமிநாத ஐயருடைய சிஷ்யர் தான் கீவா ஜெகநாத ஐயர், கலைமகளுக்கு ஆசிரியராக இருந்தவர். அந்த மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் சோமரசம்பேட்டை என்று திருச்சியில இருக்கு. அவருக்கு 10 கம்பன்னு பட்டம் உண்டு. 1,00,000 கவி பாடினார். எல்லா கோயில்களுக்கும் சலபுராணங்கள் எழுதினது பிள்ளைவாள். பிள்ளைவாள் இல்லை என்றால் தமிழ் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைவாளை இப்ப நினைக்கிறவன் நான் தான் ஓயாம பேசும்போது சொல்லுகிறேன், நான் மறைந்த பிற்பாடு பிள்ளைவாளெல்லாம் நினைப்பார்களோ என்று அச்சமாக இருக்கிறாரு. இப்ப எத்தனையோ தமிழ் மாநாடு எல்லாம் நடக்குது, பிள்ளைவாளை பற்றி பேச்சே இல்லை. அவர் சொன்னது உண்மை. அப்புறம் அவர் நினைக்கிறார், என் கருத்துக்கள்லாம் நடக்கணுமேன்னு நினைக்கிறாரு. அதற்கு பிற்பாடு 1 மணி நேரம் பேசணும்னா 100 மணி நேரம் படிக்கணுமா. சமைச்சா தானே சாப்பாடு போட முடியும், அது போல படிச்சாதான் பேச முடியும். பிற்பாடு வாரியார் சுவாமிகள் நூல்கள் எல்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன். அவர்கள் நூல்கள் படிக்க முடியவே இந்த ஆயுசு பத்தாது. அவ்வளவு நூல்களையும் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சொன்ன. ஆங்காங்கில் கந்தபுராணம் சொன்னேன், ஐயப்பன் கோயில் கனடால ஐயப்பன் கோயில்ல கந்தபுராணம் சொன்னேன். அமெரிக்கால ஒரு 34 போனேன். ஆனா அங்க எல்லா நாளும் பேச முடியாது, சனி ஞாயிறுல மட்டும்தான் பேசணும். அப்படி முருகன் கோயில்கள் எல்லாம் வாஷிங்டன் முருகன் கோயில்ல 8 நாள் பேசினேன். நிறைய இடத்துல பேசினாலும் பிற்பாடு எனக்கு தோணுச்சு, நாம நல்ல சாமி கருத்துக்களை தான். இப்ப நான் கோயில்ல என்ன பேசினேன்னு, நம்ம கோயில் கும்பாபிஷேகம், இன்னைக்கு சிவன் கோயில் கும்பாபிஷேகம், நாளைக்கு பிரதோஷம். பிரதோஷ நேரத்துல சாமியை தினம் வணங்குறது, தின பிரதோஷம்னே சொல்லுவாங்க. மாலை 4:30 6, அதனாலதான் 6 மணிக்கு விளக்கு ஏத்துறோம் வீட்டுகள்லாம். தினப்பிரதோஷம்னே பேரு. அதுபோல மகா பிரதோஷம் என்பது சனிக்கிழமைகள்ல வருகிறது. எப்படியா கல்லு கடவுளா மாறும்? நிறைய பேர் கேட்கிறாங்க, கல்லு எப்படியா கடவுளாகும்? கோயில் எல்லாம் கல்லு தானையா வைக்கிறீங்க? ஆண்டவன் ஒளிமயமானவர், ஜோதி வடிவா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும். இந்த ஜோதி எப்ப தோன்றிய? மணிவாசகர் சொல்ற, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அப்ப தீப மங்கள ஜோதி நமோ நமோ என்பாரு அருணகிரி பெருமான். இப்படி ஜோதி வடிவாக இருக்கிறது. கல்லு, ஒரு கல்லுல தேய்ங்க நெருப்பு வரும். அந்த கல்லிலே ஜோதி அடங்கி இருக்கிறது. அது அப்படி கல்லு கடவுளா? வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக. நம்ம கரன்சி இருக்குதுங்களே, ரூபா நோட்டு, அது நாசிக்கு போறதுக்கு முன்னாடி வெறும் பேப்பர், நாசிக்கு உள்ள போயிட்டு வந்துட்டா கரன்சியா மாறிடும். அதுபோல வேத மந்திரம் சொல்லி கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்லு, கும்பாபிஷேகம் அதுவே தெய்வம். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக. அப்ப சுவாமி மந்திரத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. மந்திர ஆற்றல். மந்திரம் என்ற சொல்லுக்கு ஏதோ வடமொழியில சொல்றாங்க, தெரியாததுன்னு அர்த்தம் இல்ல. மந்திரம் மண் என்றால் நினைப்பது, திறம் என்றால் காப்பாற்றுவது, நினைப்பவர்களை காப்பாற்றுவது மந்திரம். இப்போ ஓம் நமோ நாராயணாய நம அக்ஷாட்சரம். வைஷ்ணவர்களுக்கு இதுக்கு மேல மந்திரம் கிடையாது. ஓம் நமோ நாராயணாய நம. நாராயணாயனும் நன்னெஞ்சர், நாராயணான்னு சொன்னாலே நல்ல நெஞ்சரம். பொன்னரங்கம் போற்றாத பேரெல்லாம் புலையர் தாமே என்கிறார் ஆழ்வார். ஸ்ரீரங்கத்தை பார்க்கறவங்க எல்லாம் புலையருங்கிறார். அப்படி நாராயணர் மந்திரம்.
வைஷ்ணவர்களுக்கு நாராயண மந்திரம், சைவர்களுக்கு ஓம் சிவாய நம பஞ்சாட்சரம் சொல்வார். ஓம் சரவண பவ சடாட்சரம், ஓம் காம் கணேசாய நம விநாயகர். அத்தனை மந்திரங்களும் ஒரே தெய்வத்தை தான் குறிக்கும், மாறுபாடு கிடையாது. அந்த நமோ நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம். தாய்மார்கள் பெரியவர்கள்லாம் நடக்கும் போது, பிரயாணம் பண்ணும்போது, வாக்கிங் போறோம், அப்பவும் உள்ளுக்குள்ள ஜபம் பண்ணிக்கினே போனோம். முருகா முருகா முருகா, ராம் ராம் ராம், சிவாய நம. எதையா மனசுல சிந்திச்சுக்கினே போகணும். வேற எதையோ சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன், என் தந்தை சிற்றடியை வந்திக்கிறேன் என்பார் அருணகிரி பெருமான். ஆகையினாலே இந்த பிறவி மனித பிறவி புனித பிறவி. அரிதரிது மானுடராய் பிறத்தல் அரிது, என்னறிய பிறவிதனில் மானுடப் பிறவி அரிதுதான் என்கிறார்கள். இவ்வளவு அரிதா கிடைச்ச இந்த மனித பிறவியை நாம வரிஞ்சு வீணா கழிச்சிடக்கூடாது. மரணம் எந்த வினாடியிலும் வரும். நெருணல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுங்கிறார் வள்ளுவர். நேத்திக்கு இருந்தா இன்னைக்கு இல்லைங்கிறார். இது வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னது. முந்தா நாள் வாழ்ந்த வள்ளல் பெருமானார் சொல்லுகிறார், வருகனத்து வாழ்ந்துடுமோ விழுமோ இந்த மலக்கூடு என்று அறிஞர் எல்லாம் வருந்த கேட்டும் அருகணைத்துக் கொள்ள பெண் பேயகங்கே மேட்டு கடந்திடவென் சோர் எங்கே இருகண்ணுக்கு வியப்பு அங்கே என்று அறைந்து திரிந்தேன் அல்லால் ஐயா உன்னை ஒரு கணமும் நினைந்திலேன். அவரு நேத்திக்கு இன்னைக்கு அடுத்த வினாடி நாம இருப்போங்கிறது நிச்சயமாட. தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு, காமராஜர் தூங்கினே உயிர் போயிடுச்சு, நாம இருப்போம். அதனாலே அந்த மரணம் வருவதற்கு முன்னாடி எம்பெருமான் சரணத்தை அடையணும். அதனால்தான் ஐயப்ப கோயிலுக்கு போனோம், சுவாமியே சரணம் ஐயப்பா என்பார்கள். நம்முடைய வாழ்க்கை மரண யாத்திரையா இருக்கக்கூடாது, சரண யாத்திரையாக இருக்க வேண்டும். சரி, சிறியன் என்று பேச இருப்பது முருகனுக்கு முகவரி கொடுத்த முனிவர். அட்ரஸ் இல்லாதயா, அவனுக்கு ஒரு அட்ரஸும் இல்லையா அப்படிங்கிறாரு. முருகனுக்கு அட்ரஸ் இல்லையா? ஒரு புலவர் போய் கேட்கிறார், முருகா நீ இருக்கிற இடம் எது? ஆறுபடை வீட சொல்லுவாரா? லண்டன்ல முருகன் இருக்கிறார், வாஷிங்டன்ல முருகன் இருக்கிறார், சுவிட்சர்லாந்துல முருகன் இருக்கிறார், அந்தமான்ல முருகன் இருக்கிறார், மருதமலையில இருக்கிறார். எத்தனை கோயில் இருக்கு முருகனுக்கு? அப்ப எந்த கோயில்? வயலூர்ல எங்க பெரியப்பாக்கு அருள் கிடைச்ச இடம் வயலூர் முருகன். எங்க பெரியப்பா எப்ப ஆரம்பித்தாலும் ஞானமே வடிவாகிய வயலூர் வள்ளல் பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஞான வேள்வியிலே குழுமி இருக்கின்ற அடியார்களுக்கு வணக்கம் தான் ஆரம்பிப்பார் எப்பவுமே. அவருக்கு வயலூர் முருகன்ல ஈடுபாடு. அந்த முருகன் கனவுல காட்சி கொடுத்தார் அவருக்கு. ஆகையினாலே அந்த அருணகிரியாருக்கு அருள் கிடைச்ச இடமும் வயலூர் தான். வயலூர்ல நெல்லு விளையில திருப்புகழ் என்ற அமுத பாடல் விளைந்த இடம் திருப்புகழ். திருப்புகழுக்கு என்ன பெருமைனா, சிவபெருமான் நால்வர்களுக்கும் திருவடி சூட்டி அருளினார். ஸ்ரீமன் நாராயணர் ஆழ்வார்களுக்கெல்லாம் ஞான திருவடியை சூட்டினார். நாமளும் கேட்போம், ஆண்டவனே உன்னை என் திருவடியில சேர்த்துக்கொள்வார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்பார். ஆண்டவனே உன்னை திருவடியை குடு, உன் திருவடியை குடுன்னு கேட்கிறோம். அப்படி கேட்டா என்ன அர்த்தம்? திருவடியில போய்னா சுவாமி திருவடியை கேக்கு மாதிரி வெட்டி கொடுக்கறத, திருவடியில் சேர்த்துக்கணும்னா எல்லாம் கடப்பாம்பூச்சி போது சுவாமி காலில் ஒட்டிக்கிறத. திருவடி என்றால் ஞானம்னு அர்த்தம். அபர ஞானம் பரஞானம் என்று 2 ஞானங்கள். அபர ஞானம் என்பது தெய்வத்தை பற்றி, பரஞானம் என்பது உலகத்தை, இந்த பொறிகளை பற்றி, சந்திரனை பற்றி, சூரியனை பற்றி, உடம்பை பற்றி, இந்த உலகத்தை பற்றி எல்லாம் படிக்கிறது பரஞானம். அபரஞானம் என்பது தெய்வத்தை பற்றி நினைப்பது. அந்த 2 ஞானங்கள் தான் சுவாமிக்கு 2 திருவடியாக இருக்கிறது. ஞானமன்றி கதி கூடாது. அறிவு வேறு, கல்வி வேறு. இப்ப நாம படிச்சவங்களெல்லாம் எம்ஏ படிச்சிருக்கிறார், ஐஏஎஸ் படிச்சிருக்கார். அது கல்வியை நாம அறிவு என்று கொள்கிறோம். கல்வி வேறு, அறிவு வேறு. கல்வி என்பது உள்ளுக்குள்ள போறது, வெளியில வருவது அறிவு. இன்னும் சிறந்த நிலை ஞானம்னு பேரு. நமக்கு கோயிலுக்கு போனால்தான் அவ்வியாத ஞானம் என்று ஒன்று உண்டு. கடவுள் ஒரு ஞானத்தை கொடுப்பார், அது கோயிலுக்கு போனாதான் கிடைக்கும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆகையினால்தான் நம்ம பெரியவங்கள ராஜாக்கள் எல்லாம் அரண்மனை கிடையாது, அவங்க கட்டிய அரண்மனை இருக்குது. மதுரை மீனாட்சி கோயில் கட்டின பாண்டியன்,
ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் அவையெல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறது, மக்களுக்கு தொண்டு செய்கிறது. ஆகவே கோயில் மிக மிக அவசியம். நம்ம பெரியவர்கள் எல்லாம் செய்ததெல்லாம் ஆண்டவன் எல்லா இடத்துலயும் நீக்கமர இருக்கிறாரு. அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்ததுங்கிறாங்களே, அப்படி அருளோடு ஆண்டவன் தான் எல்லா இடத்துலயும் ஏன் வீட்டுல இருந்து கும்பிட கூடாத அப்படின்னு கேட்கிறாங்க. வீட்டுல சாமி கும்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் வீட்டிலே சாமி கும்பிடுவதற்கும் கோயில்ல சாமி கும்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. வீட்டிலே சாமி கும்பிட்டாலும் வினை குறையும், நாள் ஆகும். ஆனால் அதே கோயில்ல போய் வாங்கினா வினை வெந்து சாம்பலா போகும். நமக்கு பிறவி எதனாலே வருகிறது? வினையினால பிறவி வருகிறது. இருவினை, நல்வினை தீவினை ரெண்டுத்துமே பிறவி. நல்வினை என்பது பொன் விலங்கு, தீவினை இரும்பு விலங்கு. அப்புறமா மாய, நமக்கு ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்று 3 மலம் இருக்குது. அந்த மலம் குறையணும், சக்தினி பாதம் மிகணும், ஆண்டவனோட நம்ம சேர்ந்துள்ளோம். இங்கே கணவன் மனைவி சுகம் பெறுகிறார்கள், அது சிற்றின்பம்னு பேர். நம்ம எல்லாரும் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபடுவதுதான் பேரின்பம். நாம் எல்லோரும் அந்த நிலையை அடைய முடியும். ஆண்டவன் தயாராக இருக்கிறார் அருள் கொடுப்பதற்கு. நாம் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவம் படரு. அருணகிரி பெருமான் இருவினையும், இருவினைனா நல்வினை தீவினை, மும்மலமும் ஆணவம் கண்மம் ஆயே, மும்மலமும் இருவினையும் மும்மலமும் அற இரவியோடு பிறவியற. இறப்பு பிறப்புங்கிற அது ரெண்டும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் இருக்காது. இறந்தா பிறக்கணும், பிறந்தா இறக்கணும். ஆணா பிறந்து, பெண்ணா பிறந்து, எலியா பிறந்து, யானையா பிறந்து, பூனையா பிறந்து, 800 கோடி காலம் இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிற நாம் இந்த பிறவி துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு வாரியார் சுவாமியோ எல்லாரும் கேட்டாங்க, ஏன் சுவாமியும் நம்ம பிறந்தோம்னு. இனி பிறக்காம இருப்பதற்காக பிறந்திருக்கிறோம்னார். அந்த பிறவாமை பெறுவதுதான் மனிதனுடைய நோக்கமாக இருக்கும். அந்த பிறவிக்கு எது காரணமா இருக்கிறது? வினை. அப்புறமா மலம், ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். ஆணவம் கண்மம் மாயை என்பார்கள். இந்த சூர சம்மாரம் சொல்றாங்களே, சூரன் ஆணவ மலம், சிங்கமுகாசூரன் கண்ம மலம், மாயாமலம் தாரகாசூரன். சக்தி வேலாயுதம். வேல் என்பது ஆயுதம் அல்ல, அது ஞான சக்தியாக இருப்பது. முருகப்பெருமான் வலது பக்கத்திலே வள்ளி இருக்கிறாங்க, அவங்க இச்சா சக்தின்னு பேரு. இடது ஊரும் தெய்வ யானை அம்மையா இருக்காங்க, கிரியா சக்தின்னு பேரு. சுவாமி கையில வேல் இருக்குங்களே, அது ஞான சக்தின்னு பேரு. 3 சக்திகளுக்கும் தலைவனாக இருக்கிறான் முருகன். முருகனை வணங்கினா இகம் பர ரெண்டும் கிடைக்குமா? இகவர சௌபாக்கியம் அருள்வாயே என்பார் அருணகிரி பெருமான். சிவபெருமானை வேதம் ஒரே முறை சதாசிவோம்னு சொல்லும். முருகப்பெருமானை வேதம் 3 முறை சொல்லும். சுப்பிரமணியோம் 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 3 முறை சொல்லும். அப்படி வேதத்துக்கு ஆர்வம் அடங்கல. கடைசியா இருக்கிற சுப்பிரமணியத்தை சுப்பிரமணியோம்னு நீட்டித்து சொல்லுதான். அதான் ஓல மறைகள் அறைகின்ற ஒரு பொருள், ஒப்பற்ற பொருள். அருணகிரி பெருமான் சொல்றார், ஓல மறைகள் அறைகின்ற ஒரு பொருள். சுக்குக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. எத்தனையோ காலம் புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. முருகான்னு சொல்றதுக்கு புண்ணியம் பண்ணி இருந்தால்தான் வாய் முருகான்னு சொல்லுமா. எங்க அப்பா ஒரு முறையோட அவருடைய அண்ணா வாரியார் சுவாமி கேட்க, அண்ணா தெற்கே எல்லாம் முருகனை கும்பிடுற அளவுக்கு வடக்க கும்பிடுறது இல்லையேன்னாரு. அப்ப வாரியார் சாமி சொன்னாரு, அந்த ஆன்மாக்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணலையப்பா, புண்ணியம் பண்ணால முருகனை வணங்க முடியும். ஆகையினாலே முருகப்பெருமான் தெய்வ சிகாமணின்னு பேர், தெய்வ சிகாமணி. ஆகையினாலே அந்த முருகப்பெருமானை கனவிலும் நனவிலும் தரிசித்தவர் அருணகிரி பெருமான். அவர் தான் முருகனுக்கு முகவரி கொடுத்த முனிவர். என்ன அருணை முனிவரையே குறிக்கும். எப்படி சொல்றீங்கன்னு கேட்பார். ஒரு அடியார் முருகன் கிட்ட போய், சாமி அது மாதிரி முருகனை போய் விசிட்டிங் கார்டு கேட்டாங்க. அவர் 6 படை வீடு கொடுப்பாரு. இன்னொரு குறிப்பு அடியார்களுக்காக சொல்றோம். முருகப்பெருமான் ஸ்தலங்களிலே ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு மேல ஒரு ஸ்தலம் கிடையாது. திருச்செந்தூர் அருணகிரி பெருமான் கையிலை மலை அணைய செந்தில், கைலாசத்துக்கு நிக திருச்செந்தூர். வைஷ்ணவ
பதம்னு சொல்லுவாங்க. பரமபதமாய செந்தில். திருச்செந்தூர் பரமபதத்துக்கும் கைலாசத்துக்கும் சமமா. கைலை மனை அணைய செந்தில் பரமபதமாய செந்தில்ங்கிறார். இன்னொன்று, நம்ம காஞ்சி பெரியவர், பெரிய சிருங்கேரி முனிவர், வாரியார் சாமி, இப்படி ஞானிகள் ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. அப்படி பூஜையில போய் பார்த்தா 2 புண்ணியம், அவங்க சுவாமியோடவே இருந்து இருக்கிறாங்க. ஆகையினாலே வாரியார் போது கேட்பாங்க, நீங்க எப்ப வயலூர் முருகன் பூஜை பண்ணுவீங்களோ அப்ப வந்து பாக்குறேன்னு. காலையில 8 மணிக்கு பூஜை இருக்கும் வாங்கன்னுவார். அதுபோல சிவபெருமானுக்கு 5 சிவலிங்கங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சிவபெருமானை 5 சிவலிங்கங்களாக வைத்து முருகப்பெருமானே பூஜை பண்றாரு. பாருங்க, ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் பவாய நம, ஓம் பவலிங்காய நம, ஓம் ஆன்மாய நம, ஓம் ஆன்மலிங்காய நம. இப்படி அர்ச்சனை பண்ணீங்கன்னே இருக்க. தாமரைப்பூ மலர்களிலே சிறந்தது. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்பார். மலர்கள்ல சிறந்தது தாமரை. அதுபோல தாமரை புஷ்பங்கள்ல அர்ச்சனை பண்ணிக்கினே இருந்தாரு. தேவ குரு வியாழ பகவான் வந்து முருகான்னாரு. சாமி புஷ்பத்தோட காட்சி கொடுக்கிறார். இன்றைக்கும் நீங்க திருச்செந்தூர் முருகன் கையில தாமரை பூ இருக்கும். அவருக்கு பின்னாடி 5 சிவலிங்கங்கள் இருக்கும். பின்னாடி போய் குகை வடியில அது சந்தனா சைலம்னு பேரு, சந்தன மலைன்னு பேரு. ஆகையினாலே அந்த முருக பெருமாள் பூஜாமூர்த்தி, முருகன் 5 சிவலிங்கங்கள் வச்சு பூஜை பண்ண இடம். அதனால அந்த பூஜாமூர்த்தி என்பதனாலே மிக மிக சிறந்தது திருச்செந்தூர் முருகன் ஸ்தலங்கள்ல. விநாயகர் ஸ்தலங்கள்ல ஆக உயர்ந்தது பிள்ளையார்பட்டியில இருக்கிற விநாயகர். இன்னொன்று நம்பி ஆண்டார் பிள்ளையாரு, அந்த பிள்ளையாரு. சிறு தொண்ட நாயனாருக்கு கணபதீச்சரம்னு பேரு. கணபதி அங்கு சிவபெருமான இப்போதுனால கணபதீச்சரம் பேர். அது பிள்ளையார் ஸ்தலங்கள்ல ஆக உயர்ந்தது. அம்பாள் ஸ்தலங்கள்ல உயர்ந்தது உங்க ஊர் தான், மதுரை தான். மதுரை மீனாட்சிக்கு அப்புறம் தான் எல்லா ஸ்தலங்களும். சக்தி ஸ்தலங்களிலே ஆக உயர்ந்தது மதுரை தான். மதுரை மீனாட்சிக்கு அப்புறம் தான் எல்லா ஸ்தலங்களும். சிவபெருமான் ஸ்தலங்கள்ல உயர்ந்தது நாராயணனுடைய ஸ்தலங்கள்ல உயர்ந்தது ஸ்ரீரங்கம், திருப்பதி இல்ல. ஸ்ரீரங்கம் தான் பெருமாள் ஸ்தலங்கள்ல பூலோக வைகுந்தம்னு பேரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சைவர்களா இருக்கு. விநாயகருக்கு தலம் எதுன்னு. அதுபோல முருகன் ஸ்தலங்கள்ல ஆக உயர்ந்தது திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகனு இதுல இப்ப ஒரு கதை சொன்ன எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்து. இத்தனால எங்களுக்கு இந்த கதை தெரியாது என்னாங்க. சிவபெருமானும் உமாதேவியாரும் கைலாசத்துல விற்றிருந்தார்கள். நாரதர் வந்து பெரியவங்களை பார்க்கும்போது வெறுங்கையோட போக பழம் கொண்டு போனார், மாதுளங்கனி. இப்ப இவங்க மாம்பழம்ங்கிறாங்க, ஏதோ ஒரு பழம் இருக்கட்டும். முருகரும் வந்தாரு, விநாயகரும் வந்தாரு. உலகத்தை சுத்தி வரவங்களுக்கு பழம்னாரு. விநாயக பெருமாள் அப்பா அம்மாவை சுத்தி பழம் வாங்கிட்டாரு. முருகன் வந்து உலகெல்லாம் சுத்தி வந்து பார்த்து கோச்சிக்கின்னு பழனிக்கு போயிட்டாருன்னு ஒரு கதை. இந்த கதையிலே நம்ம அறிவுக்கு பொருந்தாத விஷயங்கள் இருக்கு. விநாயகருக்கு அப்பா அம்மா உலகம்னு தெரிஞ்சா முருகப்பெருமானுக்கு தெரியாத? முருகப்பெருமான் ஞான பண்டிதனாச்சு. சிவபெருமானுக்கே திருவேரகத்திலே பிரணவ உபதேசம் பண்றார். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி குருநாதாங்கிறாரு. முருகப்பெருமானுக்கு பிரணவ உபதேசம் பண்ற முருகனுக்கு அப்பா அம்மா தான் உலகம்னு தெரியாத? ராமரு ராஜ்யத்தை தம்பிக்கு விட்டு விடுகிறார். பின்னவன் பெற்றது அடியனேன் பெற்றதோ என்கிறார். ராமரு ராஜ்யத்தை பரதனுக்கு விட்டு கொடுக்கிறார். விநாயகர் இந்த பழத்தை தம்பிக்கு விட மாட்டாரா? இல்ல முருகப்பெருமான் தான் அண்ணா சாப்பிட்டோம்னு நினைக்க கூடாத? ஒரு பழத்துக்காக உலகம் சுத்தி வந்தா கூலி கட்டுப்படியாகும்? அறிவுள்ள செயல. ஒரு மாம்பழத்துக்காக உலகம் சுத்துறாருன்னு. இன்னொன்று, ஈஸ்வரனுடைய சிவபெருமானுடைய அருள் நோக்கு துரும்பிலே இருந்தால், சிவபெருமான் ஒரு துரும்பிலே அருள் நோக்கு இருந்தால் அது ஆக்கல் அழித்தல் முத்தொழிலும் செய்யுமா? அவ்வளவு ஆற்றல் சிவபெருமான் நோக்குக்கே உண்டு என்றால் ஒரு புதிய கனியை வரவழைத்து கொடுக்க முடியுமே. இதனுடைய பொருள் என்று வாரியார் சொல்லுகிறார். சிவத்துக்குள்ளே இறைவருக்குள்ளே உலகம் அனைத்தையும் பார்த்தார் கணபதி. இது ஒரு பார்வை. உலகம் அனைத்தையும் சிவமாக பார்த்தார் முருகப்பெருமான்.
எல்லா இடத்திலும் இறைவரை பார்த்தது முருகன். இறைவருக்குள்ளே எல்லாவற்றையும் பார்த்தார் கணபதி. ஒருத்தர் 8 2 10 இன்னொருத்தர் 2 8 10. ஆகையினாலே இந்த கதையினுடைய நோக்கம், கோயில்லையும் சுவாமி இருக்கிறார், எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கார். வாழ்கின்ற ஆலயம். நான் சொன்னா ஒத்துப்பார? மதுரையில் இருக்க ஞானசம்பந்தர் சொல்றார், 84 100,000 யோனி வேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராக இருந்தான். அத்தனை உயிர்களும் ஈசன் வாழுகின்ற ஆலயம். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. அதனாலதான் யார் மனம் நோகவும் பேசக்கூடாது. எல்லார் உள்ளத்திலும் சுவாமி இருக்கிறாரு. இப்ப எத்தனை பேர் மனைவி கிட்ட கோச்சுக்கிறார்? சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு மறந்து போச்சு, 2 முறை போட்டாங்க. ஏண்டி உங்க அப்பனா வாங்கி கொடுத்தாங்க, ஏன் இப்படி அள்ளி கொட்டுற உப்ப? ஏன் எங்க அப்பா உனக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்கல, வைர மோதிரம் போடல, தகராறு பண்ண? அப்படி நாகரிகமா பேசணும். உப்பு கூடி போனா ஒன்னும் பிரச்சனை, சாதத்தை பிடிச்சி போடு, உப்பு இழுத்துக்கோ. இல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு சாம்பார்ல போட்டா உப்பை இழுத்துக்கோ. அப்படி நாகரிகமா போகணும், கத்தக்கூடாது. பாக்கியம், நீ மனைவியா வரத்துக்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிக்கிறேன்னா கூட கொஞ்சம் நெய் ஊத்துவாங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பு இருக்கணும் உள்ளத்துல. கணவன் மனைவி ஒத்துமையாக வாழணும், அண்ணன் தம்பி ஒத்துமையாகணும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஒத்துமையா வாழணும். யாரா இருந்தா எல்லாரும் பகவானோட குழந்தைகள் தானே. சீத்தம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு தம்பிங்கிறாரு தியாகராஜ சுவாமி. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீனு முருகப்பெருமான அருணகிரியார் சொல்றாரு. மாதாவோ பார்வதி தேவி, பிதாவோ சங்கரகான்னு வேதம் சொல்லுது. எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறவன் இறைவன். அப்படின்னா நீங்களும் நானும் யாரும் ஆயிட்டோம், நம்ம எல்லாரும் ஆண்டவனோட குழந்தைகள் தானே. ஆகையினாலே நாம யாரையும் வெறுக்க கூடாது, யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. நிறைய சொல்லலாமே தவிர அவ இந்த வயசுல அவ கோண வீடு வித்துக்கிறாள், இந்த வயசுல இப்படி புடவை கட்டிக்கிறாளே, அடுத்தவங்க குறையே சொல்லாதீங்க. வாரியார் சாமி சொல்லுவாரு, நம்ம வீடை பூட்டிட்டு பூட்டு விழுத்து பார்க்கலாம் பூட்டு சரியா இருக்கான்னு. அடுத்தவங்க வீடு அடுத்தவங்க கடையெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அது அநாகரிக செயல். அதுபோல அடுத்தவர்கள் குற்றம் குறைகளை நாம் பார்க்க கூடாது, அது நம்ம வேலை கிடையாது, கடவுள் பார்த்துப்பார். சில பேர் எப்ப பாரு குறை சொல்லினார். இன்னொன்று, இறைவன் அருளை பெறுவதற்கு வாரியார் வழி சொல்றார். வாரியார் சின்ன பையனா 10 வயசு இருக்கும்போது பொங்கலுக்கு புது துணி போட்டிருக்கிறாரு. அம்மாவுக்கு உரல்ல இடிச்சு கொடுக்கிறார் வாரியார் சாமி. அங்க அந்த துகள்கள் எல்லாம் விழுந்திருக்கு, அழுக்கா இருக்குது இடம். புது வேஷ்டி அழுக்கா கூடாதுன்னு மடக்கி உட்கார்றாரு. வாரியார் சாமியுடைய அம்மா பேரு கனகவல்லி அம்மா. அந்த தாயார் சொன்னா, கண்ணா நீ இந்த அழுக்கான இடத்துல உட்கார்றதுக்கு கூச்சப்படுறப்பா, உன் உள்ளத்துல அழுக்கு இருந்தா முருகன் உன் உள்ளத்துல இருக்க மாட்டார். வாரியார் சின்ன பையன்ல அம்மாவை கேக்குற, அம்மா உள்ளத்தோட அழுக்கு என்ன அப்படின்னு கேக்குற. அப்பா, பொய் பேசினால் அந்த உள்ளம் அழுக்கான உள்ளம். அத வள்ளுவர் சொல்வார், புறம் தூய்மை நீரால் காணும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம உள்ளம் தூய்மையா இருக்குன்னா நம்ம பொய் பேசாம இருக்கணும். அடுத்தது கோபம். இப்ப எல்லாருக்கும் சட்டு சட்டு சட்டுன்னு கோபம் வருது, எல்லாத்துக்கும் கோபம் வருது. ஒரு முறைக்கு 2 முறை கேட்டா கோபம் வந்துடும். முருகப்பெருமானுக்கு கோபமே வராதான். கோடி குறை கருதினாலும் முனிய அறியாத பெருமாளே அருணகிரியார் சொல்றார். கோபமே அது மட்டும் அல்ல, முருகனை யார் வணங்கினால் முருகனுக்கு சந்தோஷமா இருக்குன்னா, கோபம் இல்லாதவங்க வணங்கினா முருகனுக்கு சந்தோஷமா இருக்கான். உனை தினம் தொழுதிலன் அப்படின்னு திருப்பரங்குன்ற திருப்புகள்ல, சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர் தொழ மகிழ்வோனே. சாமி யார் சினம் இல்லாம இருக்காங்களோ அவங்க தொழுதா சாமிக்கு சந்தோஷமா இருக்கான். ஆகையினால உங்களெல்லாம் நான் தலையினால வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன், கோபத்தை விட்டுடு. கோபத்தால நம்மால ஒன்னும் சாதிக்க முடியாது. தன்னை தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நேற்று ஒரு சகோதரி பேசினாங்க, வேதாத்திரி மகிழ்ச்சி. சினம் இல்லாம வாழணுங்கிறதுக்காக வேதாத்திரி மகிழ்ச்சி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய முத்திரைகள் சொன்னார்கள். நேற்று அவங்க மூச்சு பயிற்சி எல்லாம் சொன்னாங்க. காற்றை கணக்கறிவாளுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாம். கூற்றை காலில் உதைக்கலாமா அந்த பிராணாயாமம் செய்வதனாலே. நேற்று அந்த சகோதரி மிக மிக சிறப்பாக பேசினார்கள், முத்திரைகள் பத்திலாம் சொன்னார்கள். நம்ம சுவாமி சிவபெருமான் சின்முத்திரை காட்டி இருப்பார், சனகாதி அதையும் சொன்னாங்க. அந்த அம்மா கட்ட விரல்ல சுவாமி வச்சிருப்பார், சின்முத்திரைன்னு பேரு இதுக்கு. இந்த பாருங்க, இந்த நடு விரலுக்கு ஆணவ மலம்னு பேரு, இந்த மோதிர விரலுக்கு கண்ம மலம்னு பேரு, இது சுண்ட விரலுக்கு மாயா மலம்னு பேரு. இந்த பாருங்க, இது ஜீவாத்மா. ஆள் காட்டி விரலுக்கு ஜீவாத்மான்னு பேரு.
இந்த பெருவிரல்னு பேரு. இது இருக்கிறதுல கட்டையா இருக்கு, ஆனா இதுக்குதான் பெருவிரல்னு பேர் வச்சாங்க. என்ன காரணம்னா 4 பேர் செய்யற காரியத்தை இது ஒன்னே செய்யும். புஸ்தகத்தை கொடுங்க, எழுதுங்க, கட்டை விரல் ஒன்னா இருக்கும், இது 4 ஒன்னா சேர்ந்துருக்கும். 4 பேர் வேலையை இந்த கட்டையே செய்யறதுனால இது பெருவிரல் பேர். அதற்கு பதின்னு பேர். சிவபெருமான் மாதிரி, இறைவன் மாதிரி. இந்த ஆள்காட்டி விரல் ஜீவாத்மா கண்மலம் 3ஐயும் விட்டு மும்மலமும் மர இறையோடு பிறைமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை சின்முத்திரையாக காட்டுகிறார். அவங்க நிறைய அடையாளம் காட்டினார். இந்த மாதிரி உபதேசம் பண்ணது முத்திரைன்னு பேரு. நீ அடைந்து விட்டால் எல்லா ஞானத்தையும் பெறலாம். நாமெல்லாம் அந்த நிலையை பெறணும். அது தட்சிணாமூர்த்தின்னு சுவாமி அப்படிதான் இருப்பார். எல்லா கோயிலையும் தெற்கு நோக்கி இருப்பார். ஆகையினாலே இந்த ஆணவம் என்பது நான் இல்லைன்னா இந்த கட்சி நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த பேங்க் நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த வியாபாரம் நடக்குமா. வீட்டுக்கு வந்தம்மா மகாலட்சுமி என்னைக்கு அவர் கை பிடிச்சாரோ அன்னில இருந்து தான் வீட்டுக்கு வந்தம்மா. எல்லாம் நம் செயல, எல்லாம் ஈசன் செயல், நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்ற எண்ணம் வேண்டும். நம் செயல் என்று நினைக்கிறார். கோயிலுக்கு போனீங்கன்னா கோபுரம் தாங்கி பொம்மைன்னு இருக்கும். நிறைய கோபுரம் கட்டி கீழே ஒரு பொம்மை கோபுரம் தாங்கி பொம்மை மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போறவங்க பாருங்க, போட்டு வருவாங்க கோபுரத்தை தாங்குற மாதிரி. அதுவா கோபுரத்தை தாங்குது? அதுதான் நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் எல்லாத்தையும் தாங்குறோம். தாங்கிறது இறைவன் அல்லவா, கடக்கால் அல்லவா தாங்குது. அதுபோல நம்ம ஒரு ஒரு குலத்தார் கல்யாணத்துல ஊஞ்சல் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை பொண்ணை ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டுவாங்க. அது யாருக்கு ஊஞ்சல் பாட்டுன்னு மணிவாசகரும் பாடுறாரு. ஊஞ்சல்ல வச்சு மணமக்களை ஆட்டுவாங்க. அதனுடைய தத்துவம் என்னன்னா, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தனியாக வாழணும், பல கை உதவி செய்யணும். பல கை உதவி செஞ்சாதான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும். ஆச்சாரி ஒருத்தர் இருக்கணும், எலக்ட்ரீஷியன் வேணும், தண்ணி பாக்குறவர் வேணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சவர் வேணும், நீதி சொல்றவங்க வேணும். இப்படி பல பேர் நமக்கு உதவி செய்ய. ஆனா பலகை, மணமக்களை பலகையில உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா அந்த பலகையை எது தாங்குது? 4 சங்கிலி. ஆணும் பெண்ணும் உட்கார, இந்த பக்கம் 2 சங்கிலி, இந்த பக்கம் 2 சங்கிலி. அப்பா அம்மாவனாலதான் நாம வந்திருக்கிறோம். அதே மாதிரி மாமனார் மாமியார் இருக்கனாலதான் பெண்ணு வந்திருக்கா. அந்த 4 சங்கிலிகளும் 4 பந்தத்தை காமிக்கும். இத பாருங்க, நம்ம வாழ்க்கை முன்னும் பின்னும் போயினே இருக்கு. இந்த ஊஞ்சல் இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்கும். இந்த பலகை தான் இந்த சங்கிலியை தாங்குது. சங்கிலியை எது தாங்குது? உத்தரம் தாங்குது. உத்தரம் எது தாங்குது? பக்கத்து வாட்டுல சுவர். பக்கத்து வாட்டுல இருக்க சுவர் எதை தாங்குது? கடக்கால் தான். கண்ணுக்கு தெரியாத கடக்கால் தான் இத்தனையும் தாங்குது. அதுபோல கண்ணுக்கு தெரியாத கடவுள் தான் இந்த உலகங்கள் அனைத்தையும் காப்பாற்றுகிறார். அதை சொல்வதற்கு தான் மணப்பெண்ணுக்கு அந்த நேரத்துல அது ஞானத்தை விட்டுருந்தா மணமக்கள்ல ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறாங்க. எல்லாம் ஈசன் செயல் என்று எண்ண வேண்டும். எவ்வுயிரும் காக்க ஓர் ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. சிவபோகச்சாரம். நாம எல்லாரும் ஈசன் காப்பாற்றுகிறார் அந்த எண்ணம் வந்துடணும். அந்த நான்கிற போகணும். ஒரு அப்பெல்லாம் குருகுல வாசம் பண்ணி படிப்பாங்க. பல மாணவர்களுக்கு 4 ஆண்டுகளாக வேதம், புராணங்கள், இதிகாசங்கள்லாம் சொல்லி வர்றாரு. ஆசிரியர் கேட்கிறாரு, மாணவர்கள்ல யார் வைகுந்தம் போவீங்க, யார் கைலாசம் போவீங்க, யார் முத்தி அடைவீங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்களா. இன்னும் பூர்வ மீமாம்சம் படிக்கல, நான் இன்னும் யஜுர்வேதம் படிக்கல அப்படின்னு சொன்னாரு. அங்க ஜன்னல் ஓரத்துல ஆடு மாடு மேய்க்கிற பையன் சொன்னா நான் போனா போவேன். அவங்க மாணவர்களுக்கெல்லாம், நாங்கள்லாம் எவ்வளவு வேதம் புராணம் எல்லாம் படிச்சுட்ட, நீ மாடு மேய்க்கிற பக்கம் நீ போவையா? இப்ப அவர் சொல்றது கேட்பான். என்ன சொல்றீங்க தம்பி, இங்க வா, என்ன சொல்ற? நான் போனால் போவேன். நான்கிற எண்ணம் போன சொர்க்கத்துக்கு போயிடலாம். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்தளவு. நான்கிற எண்ணம் போயிடணும். அதான் நம்ம நான் செய்யற அகாண்டா இருக்கக்கூடாது. எல்லாம் ஆண்டவன் செயலின்றி வேண்டும். நம்ம எண்ணங்கள் தான். ஆண்டவன் தான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஜென்ம நம்ம தூங்கும் போது மூச்சு விடுறோமே, நாமளாவா விடுறோம்? ஆண்டவன் ஆற்றல் அல்லவா. கண்ணை படைத்துக்கு மூடி கொடுத்து அதுக்கு மேல ரப்ப வச்சிருக்கிறார் தூசி விழாம இருக்கிறதுக்கு. காதுக்கு மூடி கொடுக்கல, கண்ணுக்கு மூடி கொடுத்தாரு. ஏன் தெரியுங்களா? எப்பவும் நம்ம காது மூடிட்ட நம்ம பசங்களை எழுப்பவே முடியாது. அலாரம் வச்சா கூட எழுந்துக்க மாட்டான். நிறைய கேட்கணும், கொஞ்சமா பேசணும். ஒரு வாய் வச்சு 2 காது வச்சாராம். காதுக்கு தான் கம்மல் போடுவோம். முதல்ல நம்ம காது குத்தி கல்யாணம்னு சொல்லுவாங்க. கண்ணு குத்தி கல்யாணம் கிடையாது. காது உயர்ந்தது.
அதனால்தான் அருணகிரியார் சொல்றாரு, முருகா இந்த உலகத்துல நான் திரும்ப திமிர உததி அணைய நரக ஜனன விடுதல செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும்னார். செவிடா இருக்கிறது ரொம்ப குற்றம், குருடா இருக்கிறவன் வித்வானா வருவான், செவடம் வித்யானா வர முடியாது. அதனாலதான் காது ரொம்ப உயர்ந்தது, செவி செல்வம்னே பேரு, கேள்வி செல்வம்னே சொல்வார்கள். நம்ம குழந்தைகள் எல்லாம் பேசுவதில்லை, காதுல கேட்டுதான். அதனாலதான் கண்ணை விட காது ரொம்ப உயர்ந்தது. அதனாலதான் இன்னைக்கு சகோதரி இந்த செவி செல்வத்தை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவன் இவ்வளவு அருள் செஞ்சாரு. இத பாருங்க, இந்த கையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இப்படியே இருக்கிறதுன்னு வச்சுங்க, எந்த வேலை பண்ண முடியும், எத்தனை மடக்கு கொடுத்துக்கிறாரு, விரல்கள்ல மடக்கு. இதெல்லாம் இல்லாம நம்ம வாழ முடியுமா? சரி, ஒருவர் மாதிரி ஒருவர் கிடையாது, மூக்கு எல்லாம் வேற 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 இருக்குது. ஒருவர் மாதிரி ஒருவர் ஆண்டவன் படைக்கவில்லையே. எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சா யார் அக்கா யார் சகோதரின்னு தெரியாது, சகோதரின்னு தெரியும். ஆகையினாலே ஆண்டவன் ரூபங்களை சரம் அச்சரம் எல்லாம் வேறு வேறு. புளிய மரத்தை போட்டோ எடுத்தா அதே மாதிரி புளிய மரம் இன்னொரு இடத்துல இருக்காது. அதை விட ஆச்சரியம், எல்லாருக்கும் குரல்கள், குரல் குரல் பாலசுப்ரமணியம் குரல், ஜானகி அம்மா குரல், சுசிலா குரல், உன்னுடைய சமைச்சினர் ஆறுதலா இருக்கு. குரல்கள் வேறு வேறு. அதை விட இன்னொன்னு சொல்றேன், நம்ம கட்ட விரல் இருக்கு பாருங்க, இந்த ரேகைய இப்படி ஒத்திட்டா அது மாதிரி ரேகை 700 கோடி மக்களுக்கும் கிடையாது, வேற வேற ரேகை. அதனாலதான் இப்ப அமெரிக்கால எல்லாம் விசா வாங்கும்போது நம்ம ரேகை 5 ரேகையும் எடுக்கிறான். எல்லா ரேகைகள்லாம் வேற வேற, ஒருத்தர் ரேகை மாதிரி இன்னொருத்தர் ரேகை கிடையாது. இல்லைன்னா ஆண்டவன் நம்ம எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறார். நாம கடவுளுக்கு எவ்வளவு நன்றி சொல்றோம். கடவுளை வணங்கவில்லை என்றால் கடவுளுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. கடவுளை வணங்கவில்லை எல்லாம் நாம் நன்றி மறந்த பாவத்துக்கு ஆயிடுவோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்தன்றி கொன்ற மகற்கு. கடவுளை வணங்கல் என்ன, நன்றி மறந்த பாவத்துக்கு ஆயிடுவோம். ஆகையினாலே ஆண்டவனை வணங்கினால்தான் நம்ம பிறவி துன்பம் போகும். ஆண்டவனுடைய அருளினால் தான் வினை. நீங்க இங்க உட்கார்ந்து பகவன் நாமாவை சொல்லிக் கொண்டால் சஞ்சீத வினைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் நாம பல ஜென்மா எடுத்து கழிக்க வேண்டிய வினை மலை போல குவிஞ்சிருக்குது. வினை ஊட்டுதல்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல. குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி இறைவன் ஒவ்வொரு ஜென்மாலையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வினையை கழிக்கணும்னு நம்மள பிறக்கிறாரு. நம்ம வினையை இன்னும் சேர்த்துக்கிறோம். எப்ப பாரு ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமே. நல்வினையும் தீவினையும் செய்யக்கூடாது. எல்லாம் ஆண்டவன் செயல் என்று ஆண்டவன் நிலையிலே நாம இருக்கணும். அதுதான் ரொம்ப உயர்ந்த நிலை. அதாவது நிஷ்காமிய பக்தியின் பேர். காமிய பக்தி அப்பாவை கேட்கலாம், இப்ப குழந்தைகள் அப்பாவை கேட்கறது போல கேட்கலாம். நிஷ்காமிய பக்தியினாலேதான் அந்த வினை ஏறாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றோ. நான் என்ன இதை கொடு அதை கொடுன்னு கேட்கறது, ஆண்டவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு? மணிவாசகர் சொல்லுகிறார். ஆகையினாலே நிஷ்காமிய பக்தியினாலே வினை ஏறாது. ஆகையினால் நாம பிரணித பிறவியினுடைய நோக்கம், நான் என்னென்ன சொன்ன, கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தா ஆண்டவன் அருள் கிடைக்கிறது. அடுத்தது பொறாமப்படுறது. நம்மளோடவே இருந்து இவன் உயர்ந்து போயிட்டானே, இவன் மட்டும் இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டானே, இவன் அல்ல, அவன் முன்னே செய்த தவத்துக்கு மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். போதுங்கிற மனசுதான் பெரிய செல்வம். குமரகுருவர் பாடுறார், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. நமக்கு அதை போதுங்கிற எண்ணம் வேணும். இப்ப என்னன்னா எல்லாருக்கும் நிறைய சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உடம்பு நலத்தையும் குறைச்சுன்னு சம்பாரிச்சு அப்புறமா சம்பாரிச்ச பண்ணதுல வைத்திய செலவு கொடுக்குறாங்க. ஆகையினாலே செல்வம் என்பது சிந்தை. நமக்கு இருக்கிறது போதுங்கிற எண்ணம் வரும். நம்ம ஆசைக்கு அளவே கிடையாது. ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள்னர். ஆகையினாலே ஆசையினாலே தான் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. அதனால எண்ணங்களினாலேயே நமக்கு பிறவி வரும். எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். தியானத்துல சொன்னாங்க நேற்று சகோதரி, கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் தியானம் பண்ணி மனதை ஒடுக்கணும். எது இன்பம்னா மனம் ஒடுங்க இன்பம், மனம் விரிய விரிய துன்பம். ஆகையினாலே இந்த வினை போக வேண்டும். வினை போகமே தேகம். நம்ம விளக்கு எரியுதே, எண்ணெய் இருக்கிறவர்களும் விளக்கு எரியும், எண்ணெய் இல்லைன்னா விளக்கு எரியாது. ஆகையினாலே
நம்ம வினை போவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. நாம பிறவி பெருங்கடலை தாண்டி விடணும். நாம நடந்த நிழல் கூடவே வருது. நிழல் வராம என்ன பண்ணணும்? நாம இன்னொரு நிழலுக்கு போயிடணும். நிழலுக்கு போயிட்டா நிழல் வராது அல்லவா? அதுபோல பிறவி துன்பமான இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதாக நாம் இறைவன் திருவடி நிழலை அடைந்து விட்டால் பிறவியான துன்ப நிழலை நாம் கடந்து விடலாம். உங்களெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கிறது, சுவாமியை நினையுங்கள். நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்வார். நாம யாரையோ நினைச்சு உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியை நினையுங்கள். சுவாமியை காலையில எழுந்த உடனே 10 முறை சிவாய நம நாராயணாந்த அரியன்றே வாய் திறப்போம்னார் ஆண்டாளம்மா. படுக்கும் போது சுவாமியை நினைச்சுக்கினே படுங்க. காலையில எழுந்துக்கும் போது சுவாமி நினைப்பு தானா வரும். தூங்கும் போது முருகா நீ என் கனவுல வந்து காட்சி கொடு. பாம்பன் சுவாமிக்கு அருள் பண்ண, அருணகிரியாருக்கு கனவுல காட்சி கொடுத்த, நேர்லயும் காட்சி கொடுத்த. முருகா நானும் உன் குழந்தைதானப்பா, கண்ணீர் விட்டு வருந்தி அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ. இப்ப நான் என்ன அழைச்சுதானே நான் பேசுறேன், மாப்பிள்ளைய அழைச்சா தானே வராரு, நண்பர்கள் அழைச்சா நம்ம போறோம் இல்லையா? அதுபோல ஆண்டவனை தினம் படுக்கும் போது குழந்தை மாதிரி அழைச்சா சத்தியமா வருவார், சந்தேகமே படாது. முருகானி என்னோட கனவுல வந்து காட்சி கொடுன்னா வாரியார் சாமிக்கு கனவுல வயலூர் முருகன் காட்சி கொடுத்தார், அருணகிரியார் காட்சி கொடுத்தார், பாம்பன் சுவாமி கனவுல வந்து சடகர மந்திரத்தை வாரியாருக்கு உபதேசம் பண்ணார். இதெல்லாம் இப்ப நடந்த கதை, ஏதோ ஆதி காலத்து கதை இல்லை. ஆகையினாலே ஆண்டாளம்மா கனவுல நாராயணர் போறாரு. அவர் என்ன பென்ஷனா வாங்குறார் சாமி நாராயணர். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத மைத்துனன் நம்பி மதுசூதனன் என் கைத்தளம் பற்றவும் கனவு கண்டேன் தோழினார். மால் வைத்த சிந்தை மயக்கமர என் தலைமேல் கால் வைக்கவும் கனவு கண்டேன் தோழி தாய்மானவர் சொல்றார். அவர் கனவுல போன சாமி என்ன பென்ஷனா வாங்குறார். பென்ஷன்ங்கிறதுக்கு வாரியார் ஒரு அர்த்தம் சொல்றாரு, இதுவரை யாரும் சொன்னதே இல்லை. அது ஏன் பென்ஷன் பேர் வந்ததுன்னா, பெண்ணு சன்னு செய்யற வேலையை அது செய்தான் பென்ஷன். பெண்ணு சன்னு செய்யற வேலையை பென்ஷன் செய்யறதுனால அதுக்கு பென்ஷன் வாரியார். ஆகையினாலே ஆண்டவன் வந்து என்றைக்கும் இருக்கிறவன், ஆனந்த பூர்த்திய. ஆண்டவனை வணங்கினால் நமக்கு துன்பம் வராது. நெருப்பின் அருகிலே பனி இருக்காது, விளக்கின் அருகிலே இருள் இருக்காது. கடவுளை நினைப்பவர்களுக்கு கஷ்டம் கிடையாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுளை வணங்குறவர்களுக்கு கஷ்டம் இருக்காது, துன்பம் வந்து பாதிக்காது, துன்பமான நிழல் வராது. ஆகையினாலே நான் உங்களெல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்வது கனவு சுவாமியை நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்கின்றார். சரி, இப்ப நான் 3 சத்தியத்தை பேசணும். பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, மற்றவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இதெல்லாம் மனசோட அழுக்கு அப்படின்னு வாரியாருக்கு அவங்க பாட்டி சொன்னாங்க. ஆகையினாலே வாரியார் 77 வயசுல நம்ம ஆஸ்திரிய சமாத எங்க தாயார் எனக்கு அப்படி சொன்னதுனாலே இது நாள் வரையில் நான் விளையாட்டுக்கும் போய் பேசினது இல்லைங்கிறார். விளையாட்டுக்கும் போய் சொன்னதில்லை. இப்ப என்ன சொல்றான், தமிழ்நாட்டுல இருந்து நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசினேங்கிறான். பஸ்ல ஏறேன்னு, வீட்டுல இருந்தேன்னு பஸ்ல ஏறேன்னு அல்வா சாப்பிடுற மாதிரி பொய் சொல்றாங்க. கடவுளை அனுசந்தானம் பேசுறவங்க பொய் பேசக்கூடாது. உங்க இன்றையில இருந்து கோபப்படாம. ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. வாரியாருக்கு ஒரு சின்ன கதை சொல்றாரு. இன்னொரு 2:48 இன்னும் 12 கரெக்டா 9க்கு முடிச்சு விடுறேன். கோபப்படக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணா, ரொம்ப வறுமையில கஷ்டப்படுறோம், நாம ஏதாவது தவம் பண்ணா பக்கத்திலேயே காட்டுல போயிட்டு தினம் போய் சுவாமியை நோக்கி தவத்துல இருக்கார். சுவாமி எதிரில் வந்தார். என்ன சாமி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களே, நான் இந்த பக்கமா வந்தப்பா நீ கூப்பிடுறது கேட்டது என்ன வேணும்? சாமி எனக்கு செல்வம் வேணும். டேய், செல்வம் துன்பத்தை தருண்டா. ஓரளவு செல்வம் இருந்தா உன்னை காப்பாத்தும், அளவுக்கு மேல செல்வம் போனா நீ அதை காப்பாத்தணும்டா. அதெல்லாம் வேணாம் சாமி, நீ செல்வம் வேணும் கொடுத்துட்டு போ. அவர் ஒரு தடி கொடுத்தாரு. கான்ஸ்டபிள் எல்லாம் வச்சிருக்கிறாங்களே, போலீஸ்கார் தடி வச்சிருக்கிறாங்க. தடி கொடுத்தாரு. சாமி, என்ன சாமி நான் பணத்தை கேட்டா தடி கொடுக்குறியே? டேய், இது சாதாரண தடி இல்லை. இந்த தடியை ஒரு முறை தட்டினா 1000 பொண்ணு வரும். எவ்வளவு வரும்? 1000 பொற்காசு. இப்ப சவரம் 72,000ங்கிறான். 1000 பொற்காசு கிடைக்கும்டா. அப்படியா சாமி, நான் தட்டி பார்த்துக்கிட்டுமா? டேய், வெயிட்டா தூக்கின்னு போன, வேணும் போது தட்டி எடுத்துக்கூட வீட்டுல போய். இல்ல சாமி, நான் செக் பண்ணிக்கிறேன். ஏண்டா கடவுள் சொன்னா நம்பிக்கிறான். அவன் அந்த தடி இப்படி தட்டனா 1000 பொற்காசு கடகட கடகடன்னு அந்த தடியிலிருந்து விழுந்தது. சாமி, எத்தனை முறை தட்டினாலும் வருமா? எத்தனை முறை தட்டினாலும் வரும். சரி சாமி, ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் ரிப்பேரே ஆகாதுடா. அதாவது சார்ஜ் பண்ணணுமா, ஏதாவது பண்ணும், அதெல்லாம் சார்ஜ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், எப்பவும் வேலை பார்க்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் வேலை பார்க்குமா? எத்தனை வருஷம் ஆனாலும் வேலை பார்க்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், கோபம் வந்தா தடி பறிக்காது. ஐயோ, எனக்கு அடிக்கடி கோபம் வருமே, என்ன முன்கோபி இன்னும் வேலை என் மனைவி, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா.
தடி கோவம் வந்தா தடி பலிக்காது, இவன் கோவம் வந்தா தடி பலிக்காது, கோவம் வந்தா தடி பலிக்காதுன்னு சொல்லிக்கின்னு போயினே இருக்கு. சாமி அந்த பக்கம் அவர் நண்பர் உருவத்துல வந்தார். ராமு எங்கடா போயிட்டு வர? இந்த மாதிரி காட்டுக்கு போன சாமி தவறு கொடுத்தாரு. என்ன தடி கொடுத்துருக்கா? தடியை தட்டினா 1000, தடியை தட்டினா 1000 வருமா? தட்டுடா. நான் தட்ட மாட்டேன், நீ எடுத்துனா. இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம்டா, உன் பொருள் எதுக்குடா, மாற்றார் பொருளை விரும்பக்கூடாது, அடுத்தவன் பொருள் வரும்னா அதுக்கு ஒரு பிறவி வரும்டா. சரி தூரப்போ தட்டினா நான் தட்டுனா 1000 பொண்ணு வந்து. அடாடா எப்பவும் வருமா? எப்பவும் வரும். ரிப்பேர்லாம் ஆகாது. எங்க சர்வீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. சார்ஜ் கழிச்சு பண்ணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என்னைக்கு கோவம் வந்தா தடி போகுது, உனக்கு அடிக்கடி வருமே, இனிமே வராது. நாளைக்கு வருமா? வராது. அடுத்த வாரம் வருமா? வராது. அடுத்த மாசம் வருமா? வராது. அடுத்த வருஷம் வருமா? வராது. அதுக்கு அடுத்த வருஷம் வருமா? வராது. அதுக்கு அடுத்த வருஷம் வராது. போச்சு, தடி பலிக்கல, கோவம் போயிடுச்சு. இது விளையாட்டுக்கு இல்ல, கோவத்தினாலே நம்முடைய ஆரோக்கியம் கெட்டிடும். தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உங்களெல்லாம் வணக்கத்தோட சொல்றேன், கோவப்படாதீங்க. நம்ம கோவத்தினால நம்ம எதையும் சாதிக்க முடியாது. ஆகையினால கோபம் மனத்தோட அழுக்கு, பொய் மனத்தோட அழுக்கு, பொறாமப்படுறது மனசோட அழுக்கு. அப்படி சுத்தமா இருந்தா நீங்க சத்தியத்தை உபாசித்தா சுவாமி உங்களை தேடி வருவார். ஹரிச்சந்திரனை தேடி எல்லாரும் போனாங்களே அந்த மயானத்துக்கு. அவன் சத்தியத்தை உபாசித்தா எல்லா தெய்வமும் அருள் செய்தது. ஆகையினால் நீங்க இன்றையிலிருந்து சத்தியத்தை நித்தியமா கொள்ளணும். மருந்து சாப்பிட்றவங்க பத்தியத்தோட இருக்கணும், கடவுளை நினைக்கிறவங்க சத்தியத்தோட வாழும். காந்தி சத்திய சோதனைன்னு எழுதினார். அவருக்கு இறைவனுடைய நிழல் தெரிகிறதுன்னார். காந்தியை பத்தி இன்னொரு நாள் தனியா பேசும். அவர் ஆழ்வாரோட எண்ணத்தக்கவர். இந்த உலகத்துல இப்படி ஒரு மனிதன் பிறந்தானா என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் மகாத்மா காந்தி. ஆகையினாலே சத்தியத்தை நீங்கள் உபாசித்தால் இறைவன் உங்களை தேடி வருவார் என்று சொல்லி முருகன் கிட்ட போய் புலவர் கேட்கிறார், முருகா உன்னோட அட்ரஸ் எதுன்னு கேட்டார். பொறுப்பது பொடிப்பட விடுத்திடும் கைவேலா இருப்பிடம் உனக்கெரு ஏம்பாய். முருகா உன்னோட இருப்பிடத்தை சொல்லுனாராம். திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்போம்னார். திருப்புகழ் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல எல்லாம் நான் இருக்கிறேன்னாராம். யாரெல்லாம் திருப்புகழ் படிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல சாமி இருக்கிறாராம். எல்லாருக்கும் ஆண்டவன் திருவடி சூட்டினார். இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம திருப்புகழ்ல தன் திருவடியை வைத்தாராம். ஆண்டவனுடைய முருகப்பெருமான் மலர் திருவடி தான் பிரயாணம் பண்ற மயில்ல கால் பட்டுதான், தேவர்கள் தலையில பட்டுதான், அதுக்கடுத்து என் பாவடியேட்டில் பட்டுனார். கந்தர் அலங்காரம்னு 107 பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அந்த கந்தர் அலங்காரம் முழுக்க நான் ஜி டிவில அர்த்தம் சொன்னேன். தாவடி ஓட்டும் மயிலிலும், தாவடினா பிரயாணம், தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதம்மா திருப்புகள் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. மதுரையில திருப்புகள் சபையே இருக்கிறது. மதுரையில இருந்த லோகநாத திருப்புகழ் ஐயர்னு பேர். அவர் தான் வாரியாருக்கு குரு. எங்க தாத்தாவுக்கு அவர் தான் குரு. மதுரையில திருப்புகழ் சபை ஆரம்பித்தவர் அவரு தான். திருப்புகழ் சொன்னாரு, உங்க வீட்டுல அடுப்பு இல்லாத வீடு இருந்தாலும் இருக்கலாம், திருப்புகழ் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன திருப்புகழாக படிக்கணும். ஏறு மயில் ஏறி வரும்னு திருப்புகழ், சின்ன சின்ன திருப்புகழ். எனக்கு இனி யாரை இனத்திருவேன் அவத்தினிலே பிறத்தல் குலம். 2 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும். முருகனுக்கு திருப்புகழ் பாடினாலதான் அவருக்கு அட்ரஸ் என்னன்னா நம்ம உள்ளம்தான் அவர் அட்ரஸ். திருப்புகழ் படிக்கிறவங்க உள்ளத்தெல்லாம் முருகன் இருக்கிறாரா. ஆகையினாலே அத்தனை அடியார்களும் முடிஞ்சவரை சின்ன சின்ன திருப்புகழ் கேளுங்கள், பிற்பாடு படியுங்கள். திருப்புகழ் படிச்சா யமன் கிட்டக்க வரமானா. யாரு? மதுரையா? திருப்புகழ் சபையா? திருப்புகழ் படிச்சவளாக்கு யமன் சல்யூட் வச்சுட்டு போயிடுவானோ. ஆளு எல்லாரும் இப்ப வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். கடவுள் எல்லாருக்கும் பெரிய கடவுள் வாழ்த்து இருக்கே, திருக்குறளே கடவுள் வாழ்த்து இருக்கே. ஏன் கடவுளை வாழ்த்துகிறோம்? வாரியார் சொல்றார், நாம செட்டியார் வாழ்க, முதலியார் வாழ்க, ஐயர் வாழ்க, மதுரை வாழ் மக்கள் வாழ்க, கோயம்புத்தூர் மக்கள் வாழ்க, அமெரிக்கா வாழ்க, செடி கொடி வாழ்க, எலி வாழ்க, புலி வாழ்க. இப்படி சொன்னா எப்படி ஆகும்? ஆண்டவனை வைத்தினா சகல ஜீவராசிகள் வாழணும். வேருக்கு தண்ணி விட்டா மரம் முழுக்க போகும். கடவுளை வாழ்த்தினால் சகல உலகமும் நன்றாக இருக்கும். ஆகையினால் கடவுள் வாழ்த்து பாடினார்கள். உங்கள் இதுகாலம் மிக பொறுமையாக இருந்து கேட்ட உங்கள் எல்லார் பொன்னடிகளுக்கும் சிறிய நன்றியை சொல்லி நீங்கள் எல்லோரும் சுகமாக வாழ எம்பெருமானை வாழ்த்தி, இன்றைக்கு சனிக்கிழமை வாரியார் சாமி வாரப்பதிகம்னு பாடியிருக்காரு. வாரத்துடைய 6 நாளுக்கு 6 பாடலு.
சனிக்கிழமைக்கு தனக்கு அருள் கிடைச்ச வயலூரை வைத்து பாடினார். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கனிவாய் வள்ளி தெய்வானை கனவா முனிவாய் எனில் யான் எங்கு அடைவேன் முத்தா அருணை முனிக்கு அரசே இனி வாதனையால் அடிநாயேன் என்றும் குன்றாவனம் வாழ சன்னிவாரமதில் வந்தருள்வாய் தயவார் வயலூர் பதி போற்றி என்று சொல்லி ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் மேற்கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். இன்னும் 10 நிமிடம் இருக்குமா? நான் சொன்னதெல்லாம் முழுக்க சொல்லிடுறோம். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய குழந்தைகள். ஆண்டவனுடைய குழந்தைகள் யாரையும் நாம் குறை பார்க்க கூடாது. சத்தியத்தை பேச வேண்டும். சத்தியத்தை பேசினால் தெய்வம் நம்ம தேடி வரும். கோபப்படாதீர்கள். கோபம் நம்மை கெடுத்து விடும். மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகாதீர்கள். எல்லாம் ஆண்டவனுடைய அருள். நாம் செய்த தவக்கு தக்கவாறுதான் நம் வாழ்க்கை. மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். அதனால யாரிடத்திலும் பொறாமை கொள்ளாதீர்கள். யார் குறையும் சொன்னால் அது அடுத்தவங்க வீட்டை பூட்டு இழுத்து பாக்குற மாதிரி. ஆண்டவன் 6 சமயங்கள் என்று நம்மளை வகுத்தவர் ஆதி சங்கரர். சைவம், வைணவம், கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம் என்று இது 6 ஆண்டவனுடைய அருட்குணங்கள். உருவமோ கிடையாது. மணிவாசகர் சொல்லுகிறார், மதுரைக்கு பக்கத்துல 84 நான் பிறந்தேன். எங்க அப்பா பின்பாட்டு பாடினாரு. அப்ப டெலிகிராம் இப்ப மாதிரி செல்லு போன்லாம் இல்லாத காலம். டெலிகிராம் போச்சு. அண்ணா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்பா நம்ம திருவாரூர்ல இருந்தோம். இங்க ஓர் ஆண்டவனுக்கு சொரூபா நமோ அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும். ஆண்டவன் ஜோதி வடிவாக இருக்கிறான். அந்த ஜோதி கல்லிலே இருப்பதால்தான் கல்லில விக்கிரகம் செய்யறாங்க. மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே உற்சவர் பாத்தீங்கன்னா செம்புல தான் இருக்கும். கடவுளுடைய அருள் ஆற்றல் கல்லிலே இருக்கிற வீதிக்கு கொண்டு வருவதற்கு செப்பினாலான உற்சவமூர்த்தி இருக்கும். தங்கத்துல சுவாமி செய்யல, எல்லாருமே கல்லில தான் செஞ்சாங்க. ஆகையினாலே அந்த கல்லிலே ஒளி இருப்பதனாலதான் அதை செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ சைவம் என்பது சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொள்வது. வைஷ்ணவம் என்பது ஸ்ரீமன் நாராயணரை முழுமுதற் கடவுளாக, கௌமாரம் என்பது முருகப்பெருமானை முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்குவது, கானாபத்தியம் விநாயக பெருமானை முழுப்பதற்பது, சக்தி என்பது மீனாட்சி அம்மா, சக்தி என்பது மீனாட்சியை தான் முழு பரம்பொருளாக வணங்குவது, சௌரம் என்பது சூரியனை வணங்குவது. இப்படி 6 சொன்னமே இது ஆண்டவனுடைய அருட்குணங்களை குறிகளாக வைத்திருக்கிறார்கள். சிவபெருமான், நாராயணர், முருகன், விநாயகர் அந்த அருட்குணங்களுக்கு ஒரு குறி வைத்திருக்கிறார்கள். சைவம் என்பது சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம்னு அர்த்தம். சங்கரன்னு பேரு. சுவாமி சம்னா சுகம், கரம்னா செய்வது. ஆன்மாக்களுக்கு சுகத்தை செய்வதனால சிவபெருமானுக்கு சங்கரன்னு பேரு. மங்களம்னு அர்த்தம் சிவம்னா. விஷ்ணு என்பதற்கு எங்கும் வியாபித்து. இப்ப நான் சென்னையில இருக்கேன், மதுரையில இருக்க முடியாது, மதுரையில இருந்த கோயம்புத்தூர்ல இருக்க முடியாது. ஆண்டவன் அப்படி இல்லை, எல்லா இடத்திலும் நீக்கமர. அதான் கேட்டாரு பிரகலாதன், கேட்டார் உன் நாராயணன் எங்கடா இருக்கானாரு. அவரு துணியில இருப்பார், துரும்பில இருப்பார், நீ எங்க இருக்கான்னு கேட்டா அந்த சொல்லிலும் இருந்தார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் எல்லா இடத்திலும் நீக்கமர இருப்பது விஷ்ணு. விஷ்ணு என்ற சொல்லுக்கு ஆண்டவன், அதை நாம விஷ்ணுவாக வணங்குகிறோம். பேராற்றல் என்பதை சக்தியாக வைத்திருக்கோம். ஆற்றல் என்பதை அதாவது கொடுக்க சக்தி இல்ல, பேச சக்தி இல்லைன்னா பெண் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆண்டவனுடைய அருள் சக்தியை பெண்ணாக வைத்து வணங்குகிறோம். என்றைக்கும் இளமையாக இருப்பது. நாம ஆண்டவனுக்கு வயசாகாது. அந்த இளமை முருகப்பெருமானது என்றும் இளையோ என்பார்.
பாலான்றாங்களே, பாலாஜின்னு அது முருகனை தான் குறிக்கும். குமார கடவுள்னாவே இளையர் இருக்கு, முருகன்னாவே இளமைன்னு அர்த்தம். அதை முருகனாக வணங்குறோம். நமக்கு எத்தனையோ இடர்கள், அந்த இடர் கெடுப்பது கணபதி. ஆண்டவனுடைய அருள்தன்மையில இடர் கெடுத்தல். அத ஞானசம்பந்தர் பாடுறார். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. நமக்கு வருகிற இடர்களை கடைவது ஆண்டவனுடைய அருள்குணங்கள் ஒன்று. அது விநாயகராக வணங்குகிறோம். பேர் ஒளி, சூரியன் சௌரம்னு சொல்றாங்களே, பேரொளி. முருகப்பெருமான அருணகிரியார் நேரா பார்த்து சொல்றார், சதகோடி சூரியர்கள் உதயம் என. 100 கோடி பிரகாசமா இருக்காராம் முருகன். வாரியார் சொல்வார், கண்டவங்க பேச்ச கேட்காது. அருணகிரி பெருமான் நேரா கண்டுட்டு சொல்றார். கண்டவர் சொல்றாராம், உததியிடை கடவு மரகத வருண குலத்துரக உபலலித சதகோடி சூரியர்கள் உதயம் என 100 கோடி பிரகாசமாக இருக்கிறானாம் முருகப்பெருமான். ஆகையினாலே உருவத்தோட இருக்கு சிவலிங்கம். அந்த சாமி கூட கண்ணு மூக்கு உருவம். அது உருவம் எல்லாம் உண்டு. சைவ சித்தாந்தம் அது கொஞ்சம் பெரிய நிலை. அதை பிற்பாடு சமயம் வரும்போது சொல்லுகிறேன். நாம மூர்த்தி பேதமோ மொழி பேதமோ யாரையும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஆண்டவனுடைய குழந்தைகள். நாம் எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள். அந்த எண்ணம் வந்துடும். மனைவி மனம் நோக நடக்கக்கூடாது. யாரையும் மனசால மனம் நோக பேசுவது அவர்களை கொள்வதோட பெரிய பாவம். கருப்பா இருக்கணும்னு கருப்புன்னு சொன்னா மனசு நோகும். சில பேர் ஜாதி குறிச்சு சொல்லுவாங்க. யாரையும் வேடனே வேடனே என்று அர்ஜுனன் குலங்குறிச்சி சொன்னான். அதனாலதான் அடுத்த ஜென்மால கண்ணப்ப நாயனார் வேடனாக பிறந்தார். யாரையும் குலங்குறிச்சி திட்டக்கூடாது. யார் மனம் நோக பேசக்கூடாது. இந்த வலது கை தான் எல்லாம் செய்யும், இடது கை சுத்தம் பண்ணும். கோயிலுக்கு போனா இந்த 2 கையும் ஒன்னாடும். ஆண்டவனே, நாங்க தொழில்துறையில எப்படிதாலும் முருகா உன் சன்னிதானத்துல இங்க ஒற்றுமையா இருக்கு. ஒற்றுமையை தெரிவிப்பதே நமஸ்காரம். ஆகையினாலே கணவன் மனைவி அன்பும் அறனும் உடைத்தாயின்னு இல்வாழ்க்கைங்கிறார். இப்ப நிறைய டிவோர்ஸ் எல்லாம் போறாங்க. அது நம் பண்பாட்டுக்கு இல்லை. இன்னொரு குறிப்பு சொல்றேன். பெண்களுக்கு சனாதன தர்மத்திலே சந்நியாசம் கிடையாது. வாரியார் சாமியை ஒரு சகோதரி பம்பாயில கேட்டாங்க, ஏன் சாமி நம்ம இதுல இப்ப கிறிஸ்டியானிட்டியில சன்னியாசி உண்டு, முஸ்லீம்லயும் சன்னியாசி உண்டு, சமண மதத்துல சன்னியாசம் உண்டு, நம்ம சனாதன தர்மத்துல பெண்களுக்கு சன்னியாசம் கிடையாது. வாரியார் சாமியை கேட்டாங்க, ஏன் சாமி எங்களுக்கு சன்னியாசம் இல்லை? அப்புறமா சொன்னார், சாமி அம்மா பெண்களுக்கு திருமணமே சன்னியாசம்னார். வாரியார் சாமி திருமணமே பெண்களுக்கு சன்னியாசமா. அப்பா அம்மா பிறந்த ஊரு குலதெய்வத்தெல்லாம் விட்டு நாயகை நோக்கி வரான். இவ உலக மந்திரத்தெல்லாம் விட்டுட்டு சாமியை நோக்கி. ஆகையினாலே பெண்களுக்கு திருமணமே சன்னியாசம்னார். இப்பொழுது பெண் குலம் தான் உயர்ந்த. ஆணை காட்டிலும் பெண் பல மடங்கு உயர்ந்தவர். அப்பாவை காட்டிலும் அம்மா 1000 மடங்கு உயர்ந்தவர்கள். தாயார ஒரு முறை கீழே விழுந்து வணங்கினால் 1000 முறை சேது ஸ்தானத்துல குளிச்ச புண்ணியம். உலகத்தை 14 முறை வலம் வந்த புண்ணியம் அம்மாவை ஒருவேளை கும்பிட்டா வருமா. பெண்கள் தான் ரொம்ப வாழ்க்கை துணை நலம்னு போட்டார் வள்ளுவர். பெண்ணின் பெருந்தக்க யாவுலன்னாரு. எப்படியோ பெண்ணை இப்ப இழிவுபடுத்துற காலமா. இப்ப சுதந்திரம்னு கேட்டு ஏதோ வருகிறார்களே தவிர பெண்களுக்கு இன்னும் பூரண சுந்தரம் கிடைக்கவில்லை. அவர்கள் எல்லாம் அந்த காலத்துல பெண்மையை உயர்வு கொடுத்த நாடு. எல்லாரும் ரொம்ப. ஆனா ஔவையார் சொல்றாங்க, காவல் தானே பாவையருக்கு அழகு. பெண்கள்லாம் காவல்ல இருக்கணும்னு சொல்றாங்க. வாரியாருக்கு விளக்கம் சொல்றாரு, நாங்க என்ன அடிமையா, நாங்க ஏன் காவல்ல இருக்கணும்னாரு. வாரியார் சொன்னாரு, அம்மா உயர்ந்த பொருள் காவல்ல இருக்கும். இப்ப கேஷ் எடுத்துன்னு போனா, கஜானா எடுத்துன்னு போனா எஸ்கார்ட் போகும். கத்திரியா கூடைக்கு எஸ்கார்ட் தேவையில்லை. நம்ம வீட்டுல பித்தளை பாத்திரம், அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக் பக்கெட்லாம் வாசல்ல இருக்கும். பித்தளை பாத்திரம் சமையல் ரூம்ல இருக்கும். வெள்ளி பாத்திரம் அலமாரியில இருக்கும். தங்க பாத்திரம் எங்க இருக்கும்? இரும்பு பீரோல இருக்கும். தங்கம்னா அடிமைன்னு அர்த்தமா? ஆண்கள் எல்லாம் இரும்பு பீரோ போல, பெண்கள் எல்லாம் தங்கம் போன்றவர்கள்னார். பெண்கள் பாதுகாப்புல இருக்கும். காவல் தானே பாவையருக்கு சொன்னது ஔவையார். இப்பெல்லாம் எங்களுக்கு சம உரிமை வேணும்னு கேக்குறாங்க. அதனால வந்ததல்லவா இவ்வளவு துன்பம். பொள்ளாச்சி நிகழ்ச்சியை எழுது, காவல் இல்லாதனால்தான் பெண்களுக்கு அவ்வளவு துன்பம். ஆகையினாலே பண்பாடுகளும் ஒழுக்கமும் வேணும். நான் இப்போ கண் இல்லாம இருக்கலாம், காது இல்லாம இருக்கலாம், கால் இல்லாம, உயிர் இல்லாம
முடியுமா? அதை விட சிறந்தது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் வம்பப்படும். எத்தனை சிவபூஜை செய்தான் ராவணன், ஒழுக்கமின்மையினாலே இறந்துட்டான். வாலி எவ்வளவோ திகங்கள் போய் பூஜை பண்ணார், ஒழுக்கமின்மையினாலே இழந்து விட்டார். ஆகையினாலே ஒழுக்கம் தான் நம் வாழ்க்கைக்கு உயிர் துணை. கடவுளை வணங்குகிறவர்களை இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, மணி நமக்கு நவரத்னம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். மணி 9 ஆயிடுச்சு. நவரத்னமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி, வாரியார் சொன்ன சில சிந்தனைகளும், முருகனுக்கு முகவரி கொடுத்தவர். ஏன்னா திருப்புகழ் தானே முருகன், எங்க திருப்புகழ் படிக்கிற உள்ளத்துல முருகனுக்கு முகவரி கொடுத்தார். ஆகையினாலே அந்த அருணகிரியாரை பத்தி தனியாக ஒரு நாள் பேச வேண்டும். அவர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி ஒரு ஞானமயமான நூல். கந்தர் அனுபூதியை பற்றி ஒரு நாளும் பேச சந்தர்ப்பம் இருந்தால் தெய்வத்தின் அருளாலும் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பேன் என்று சொல்லி, இந்த வாய்ப்பு நல்கிய சகோதரிக்கும் கேட்கின்ற அத்தனை அன்பருடைய திருவடிகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி, வாழ்க வாழ்க வாழ்க, வளம் பல சூழ்க. நன்றி, வணக்கம்.